வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஹவு டு கிரியேட் ஏடபிள்யூஎஸ் எலாஸ்டிக் லோட் பேலன்ஸர். அதாவது ஒரு ஏடபிள்யூஎஸில் எப்படி ரெண்டு இன்ஸ்டன்ட் வெப் சர்வர் ஒரு லோட் பேலன்ஸ் மூலிமா அக்சஸ் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு டெமோ காட்ட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் ஐடி தமிழன் அந்த அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு இன்ஸ்டண்ட்டுமே ரன் ஆகலை. எந்த ஒரு இன்ஸ்டண்ட்டுமே இப்போ ரன் ஆகலை. ரன்னிங் இன்ஸ்டன்ட் டைப் பார்த்திங்கன்னா 0ல் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 2 இன்ஸ்டன்ட் லான்ச் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு எப்படின்னு தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லான்ச் இன்ஸ்டன்ட் போய்க்குங்க. லான்ச் இன்ஸ்டன்ட் போய்ட்டு ஓகே, முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம உபுண்டு எடுத்திருக்கோம், விண்டோஸ் எடுத்திருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோலலாம் எடுத்திருப்போம். ஒவ்வொரு உபுண்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அதே போல் விண்டோஸ் எப்படி பண்ணுறது. இந்த டைம் ஒரு சேஞ்சுக்காக நம்ம அமேசான் லினக்ஸ் எடுத்துப்போம். அமேசான் லினக்ஸு இது ஃப்ரீ ட்ரைடு எலிஜிபிள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா விபிசி டிஃபால்ட்டாக இருக்கட்டும். அது பப்ளிக் ஐபி வேணும். ஓகே, இதெல்லாம் டிஃபால்ட்டே விட்டுருங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம இன்ஸ்டன்ட் லான்ச் பண்ணோடனே ஒரு வெப் சர்வர் ஹெச்டிடிபி வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அதை சர்வீஸ் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணி விடணும். அதாவது நம்ம இன்ஸ்டன்ட் ரெடியானோடனே க்ரீன் கலரில் ரன்னிங்னு வந்தோடனே ஒரு பப்ளிக் ஐபி எடுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வெப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகணும். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும். அந்த ஸ்கிரிப்ட் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, அதுதான் எம் இன்ஸ்டால் ஹெச்டிடிபி. அதுக்கு அந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த வேறு www.html ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் சர்வர் 1 அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் செக் கான்ஃபிக் போட்டு இந்த ஹெச்டிடிபி சர்வீஸை ஆன் பண்ணுறேன். திருப்பி ஹெச்டிடிபி சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். இதான் அந்த ஸ்கிரிப்ட்டு. ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அடுத்து ஆட் ஸ்டோரேஜ். அது டிஃபால்ட்டாக 8 போதும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் சர்வர் மை டெஸ்ட் சர்வர் 1 மை டெஸ்ட் வெப் சர்வர் 1 கொடுத்துருக்கேன். இன்ஸ்டன்ட் நேம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செக்யூரிட்டி குரூப்பு நேம் கிரியேட் பண்ணிக்கோங்க. மை டெஸ்ட் சர்வர் 1. அது எஸ்எஸ்ஹெச் எப்போதுமே பப்ளிக்கில் எனிவேர் கொடுக்கக்கூடாது. இப்போ எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது கொடுத்ததுனால. ஸோ இது டெமோ பர்பஸ்க்காக பண்ணுது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் அப்படியே இருக்கட்டும். ஹெச்டிடிபிஎஸ் எனிவேரு, ஹெச்டிடிபி எனிவேர், இது 3 நமக்கு போதும். அடுத்து ரிவ்யூ லான்ச்சு. நான் ஆல்ரெடி உள்ள கீ யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி ஒரு மை டெஸ்ட் சர்வர் கீன்னு ஒன்று இருக்குது, அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இன்ஸ்டன்ட் லான்ச் ஆகிடுச்சு. இன்ஸ்டன்ட் லான்ச் ஆகிட்டுருக்கு. மை டெஸ்ட்டு வெப் சர்வர் 1ன்றது நம்ம இன்னொரு இன்ஸ்டன்ட் ஒன்று வேணும். அது போல் ரெடியாக உடனே க்ரியேட் பண்ணிடுவோம். அதே அமேசான் லினக்ஸ் தான், அதே இதுதான். இங்கே காப்பி பேஸ்ட்டு. இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ். அந்த சர்வர் 1, இந்த சர்வர் 2. ஆட் இன்ஸ்டன்ட், ஆடு டேக்கு, ஆடு ஸ்டோரேஜ். அடுத்து மை டெஸ்ட் வெப் சர்வர் 2. மை டெஸ்ட் வெப் சர்வர் 2 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அந்த கீ யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மை டெஸ்ட் வெப் சர்வர்னு இருக்குல்ல, அதே கீ யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் லான்ச்சு சேம் கீ தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் ரெடி ஆயிடுச்சு. வெப் 1 ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெப் 1ஓட பப்ளிக் ஐபி போட்டு எடுத்து போட்டால் நமக்கு சர்வர் ரன் ஆகும்.
ஓகேங்களா. சர்வர் ரெஸ்பான்ஸ் கம்மிங் ஃப்ரம் 1. வெப் 2க்கு பப்ளிக் ஐபி வந்துருச்சு. இதில் பேஸ் பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸு வரலை, ஏன்னா இன்னும் அது வந்து ரெடி ஆகலை. இன்னும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகலை, இன்ஸ்டால் ஸ்டேஜில் தான் இருக்குது. மேபி இப்போ ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா சர்வர் 1, இது வந்து சர்வர் 2. ஓகேங்களா. இது வந்து இன்ஸ்டன்ட் 2 பக்காவாக 2 வெப் சர்வர் ரன் ஆகுது. ஸோ அடுத்து என்ன பண்ணோம், நம்ம வந்து லோட் பேலன்ஸர் க்ரியேட் பண்ணணும். எலாஸ்டிக் லோட் பேலன்ஸ்ன்றதில் வந்து கீழே இருப்பாங்க, லோட் பேலன்ஸரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கிரியேட் லோட் பேலன்ஸர். இதில் வந்து 3 டைப் இருக்கும், அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ், நெட்வொர்க் லோட் பேலன்ஸ், கிளாசிக் லோட் பேலன்ஸர். நம்ம யூஸ் பண்ண போகிறது கிளாசிக் லோட் பேலன்ஸர். இதில் வந்து உங்களுக்கு லோட் பேலன்ஸர் நேம் கொடுத்துருக்கேன், மை டெஸ்ட் லோட் பேலன்ஸ். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ இன்டர்னல் லோட் பேலன்ஸர். அடுத்து வந்து எனேபிள் அட்வான்ஸ் விபிசி கான்ஃபிகரேஷன். நம்ம வந்து எனேபிள் அட்வான்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து கிரியேட் ஏ இன்டர்னல் லோட் பேலன்ஸர். இது வந்து எப்படின்னா 2 ரீஜியனில் லோட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன். தட் மீன்ஸ் என்னென்னா, இப்போ வந்து ஒரு ரீஜியன், இப்போ வந்து மும்பை ரீஜியன் இருக்குது, ஆர்ஜியன் ரீஜியன் இருக்குது. மும்பை ரீஜியனில் ஒரு 30 வெப் சர்வரும், ஆர்ஜியன் ரீஜனில் ஒரு 30 வெப் சர்வரும் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ என்ன ஆகிடும், இந்த லோட் இந்த இதை எனேபிள் பண்ணிவிட்டோம் அப்படின்னா 2 ரீஜியனையுமே வந்து சேமாக இதில் 10 லோடு கொடுக்கும், அதில் 10 லோடு கொடுக்கும். இந்த ரீஜியனில் 10 லோடு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சுவிடும், அந்த மும்பை ரீஜியனில் 10 ரெக்வஸ்ட் அனுப்பிச்சுவிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேமாக வேணும், கிராஸ் ரீஜியனுக்காக வேணும் அப்படின்னா இதை எனேபிள் பண்ணலாம். இப்போ நம்ம போன போகிறது கிராஸ் கிடையாது, அதனால் வந்து நம்ம இந்த எனேபிள் அட்வான்ஸ் விபிசி கான்ஃபிகரேஷன் மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இது டிக் எடுத்துட்டிங்கன்னா எதுவுமே வராது, இது கொடுத்தா தான் கீழே உள்ள ஆப்ஷன் வரும். இது லோட் பேலன்ஸர் ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம ஹெச்டிடிபி தான் பண்ணியிருக்கோம், போர்ட் 80 தான். இதுக்கும் ஹெச்டிடிபி தான், போர்ட் 80 தான். இதில் வந்து நம்ம சப்நெட் 2 செலக்ட் பண்ணோம். 2 சப்நெட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ் வெஸ்ட் 2A யூஎஸ் வெஸ்ட் 2B இது 2 தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம் இப்போ. ஓகேங்களா. நான் இப்போ ஆட் பண்ணுறேன், டவுட்டாக இருந்தால் நான் ப்ராப்ளம் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். 2A 2B. அடுத்து வந்து கிரியேட் செக்யூரிட்டி குரூப். அதில் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த இது எடுத்துக்கல, ஆல்ஃபா நியூமெரிக், அதாவது எக்ஸ்ட்ரா கேரக்டர் வந்து எடுத்துக்கலாம். நான் சொல்லுது இப்போ கொடுத்துட்டிங்கன்னா கிரியேட் செக்யூரிட்டி குரூப் கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், மை டெஸ்ட் வெப் சர்வர் 1. அதே செக்யூரிட்டி யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு தேவையில்லாமல் புதுசாக க்ரியேட் பண்ணிவிட்டு டெஸ்டிங் தானே. நீங்கள் ப்ரொடக்ஷன் போகும்போது செப்பரேட்டாக வச்சுங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. இது வந்து டெஸ்டிங்னால நான் அதே செக்யூரிட்டி குரூப் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து என்ன சொல்லுதுன்னா, சும்மா ஒரு வார்னிங் சொல்லுது, அதாவது ஹெச்டிடிபியில் கொடுத்துருக்கலாம், அது ஹெச்டிடிபி எஸ்எல்ஆர் இல்லைனா அந்த எஸ்எஸ்எல் ப்ரோட்டோக்கால் எனேபிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. நம்ம வந்து டெஸ்டிங்க்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த்து செக்கப்னு இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் வந்து இந்த ஹெல்த்து செக்கப் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து ரெஸ்பான்ஸ் டைம் அவுட்டுன்னு இருக்குது. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 செகண்ட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து இன்டர்வல் டைம்னு இருக்குது, அது வந்து நான் வந்து 5 செகண்ட் கொடுத்துக்கிறேன். இது அன்ஹெல்த்தி த்ரெஷ்ஹோல்டு வந்து 2, அதே போல் ஹெல்த்தி த்ரெஷ்ஹோல்டு 2 கொடுத்துக்கிறேன் ஃபார் டெஸ்டிங்க்காக. பேஸ்டான உங்களுடைய அப்ளிகேஷன் ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து அதோட கெப்பாசிட்டியை பற்றி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபீச்சரில். ஓகேங்களா. அடுத்து வந்து ஆட் சீக்வென்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 இன்ஸ்டன்ட் இதில் ரன் ஆகுது, அதனால நம்ம 2 ஆட் பண்ணுறோம். இப்போ நிறைய இன்ஸ்டன்ட் ரன் ஆகுதுன்னா அது வந்து எந்த இன்ஸ்டன்ட் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவைலபிலிட்டி, இந்த வந்து கனெக்ஷன் டூரேஷன் கேட்கும். நான் வந்து டிஃபால்ட்டாக 300 செகண்ட்ஸ் இருக்குது, நான் வந்து இதை வந்து 60 செகண்ட்ஸாக மாற்றிக்கிறேன். கொடுத்துட்டு ஆட் டேக், இங்கே வந்து நேம், மை டெமோ எல்பிஎஸ் நான் கொடுத்துக்கிறேன். ரிவ்யூ
இதெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு க்ரியேட் கொடுத்துருங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா. ஓகேங்களா, இப்போ லோட் பேலன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய டிஎன்எஸ் நேம். ஓகேங்களா, இந்த லோட் பேலன்ஸ் இருக்குது, இதுதான் டிஎன்எஸ் நேம். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், இது வந்து செப்பரேட் வெப் சர்வர் அதோட ஐபியை போட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் வந்து இது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த 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 யூஆரில் கிளிக் பண்ணாவே நமக்கு வந்து போத் சர்வர் அக்சஸில் வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்ஸ்டன்ட் பார்த்துக்கணும். சாரி, 2 இன்ஸ்டன்ட் ஆட் ஆகிருக்கு. மை டெஸ்ட் வெப் சர்வர் 1, மை டெஸ்ட் வெப் சர்வர் 2. இது பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்குது. இது வந்து ஒரு 30 to 50 செகண்ட் எடுத்துக்கும் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணுங்கள். அது வந்து ஹெல்த்தி செக்கு, லிசனரு, மானிட்டரிங்கு, டேக்ஸு இதெல்லாம் அதில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அதே போல் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து இதில் போய் எத்தனை இன்ஸ்டன்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை சர்வர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் எத்தனை சர்வரை வேணாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த லோட் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா, இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து 2 வச்சுருக்கோம், அடுத்து வந்து 4 மாற்றுவோம், அடுத்து வந்து 8 மாற்றுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணாலும் மாற்றிக்கலாம். 5 வச்சுக்கலாம், 10 வச்சுக்கலாம். அந்த மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரையும் போய் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்லாம் கிடையாது. நீங்கள் வந்து இதிலே டேரெக்டாக போய் எடிட் கொடுத்து ஆடிட்ஸ்ன்னு கொடுத்து ஆட் பண்ணிட்டே போகலாம் தேவைப்பட்டா. கமான் ஓகே, இன் சர்வீசஸ் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ போயிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். சரி, இந்த டிஎன்எஸ் நேமை காப்பி பண்ணிக்கோங்க. லோட் பேலன்ஸரோட நேம் போயிட்டு என்ட்ரு கொடுங்க. ஓகேங்களா, இது வந்து இண்டிவிஜுவல் ஐபி. இதுதான் நம்மளுடைய இது. இதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா மாறுங்க பாருங்கள். ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் சர்வர் 1, ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் சர்வர் 2, ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் சர்வர் 1, ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் சர்வர் 2. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ வந்து 2 சர்வீசஸ் ரன் ஆகுது, அதனால் இருக்குது. சப்போஸ் ஒரு இன்ஸ்டன்ட் வந்து டவுன் ஆகிடுச்சு, அப்போ எப்படின்னு உங்களுக்கு அதையும் செக் பண்ணி கட்டுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து சர்வர் 1 வந்து டவுன் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டாப். இப்போ போய்ட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா சர்வர் 2 மட்டும் தான் வரும். ஏன்னா நம்மகிட்ட வந்து இப்போதைக்கு அவைலபிளாக ஒரே ஒரு இன்ஸ்டன்ட் தான் இருக்குது. ஏன்னா 1 வந்து டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதான் இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த லிசனர் இதெல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் இது வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டன்ட் வந்து ஆட் ஆகி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், சர்வர் 1 வந்து என்ன சொல்லுது, அவுட் ஆஃப் சர்வீசஸ். தட் மீன்ஸ் அது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதாங்க இப்போ நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏடபிள்யூஎஸில் எப்படி வந்து எலாஸ்டிக் லோட் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணுறது 2 வெப் சர்வர் வச்சு எப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, இந்த லோட் பேலன்ஸருக்கு பேர் தான் இன்னொரு மீனிங் சொல்லுவாங்க, ரவுண்ட் ராபின்னு சொல்லுவாங்க. இந்த லோட் பேலன்ஸர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரவுண்ட் ராபின் மெத்தட் அப்படிப்பாங்க. இந்த லோட் பேலன்ஸர் இப்போ நம்ம பார்த்த லோட் பேலன்ஸர் எப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட்டு ஒரு இன்ஸ்டண்ட்டுக்கும் அடுத்த ரெக்வஸ்ட்டு அடுத்த இன்ஸ்டண்ட்டுக்கும் மாற்றி கொடுக்கும் ரவுண்ட் ராபினில். இந்த லோட் பேலன்ஸாக ரவுண்ட் ராபின் மெத்தட். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு லோட் பேலன்ஸர் கிடைக்குதுன்னு உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும் ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐடி தமிழ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.